ஹாய் ஹலோ படிஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பிக்ஸ் அண்ட் டைம். ஸோ ஃபைனலி ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் லைவ் ஆக்ஷன் மூவிக்கான அஃபிஷியல் ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரெய்லரை பயங்கர குவாலிட்டியாகவும் சூப்பராகவும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஓவரால் பட்ஜெட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா $50 மில்லியன். $50 மில்லியன் உண்மைக்கே ஒருத்தான ஒரு குவாலிட்டியாக தான் இருக்குது. பட் வெயிட் பண்ணி பார்த்தா தான் எந்த அளவுக்கு நல்லா படத்தை கொண்டு போயிருக்காங்கன்றது தெரிய வரும். என்னதான் இது லைவ் ஆக்ஷன் மூவியாவே இருந்தாலும் அனிமேட்டட் மூவி பார்த்த எல்லாத்துக்குமே இந்த படம் கண்டிப்பாக ஒரு ரீவாட்சாக தான் இருக்க போகுது. எதனால சொல்லி கேட்டீங்கன்னா அனிமேட்டட் படத்தில் வந்த சேம் ஸ்டோரியை தான் அப்படியே கொஞ்சம் கூட மாறாம லைவ் ஆக்ஷன்ல கொண்டு வந்திருக்காங்க. ஈவன் டைலாக்ஸ் கூட சேமா தாங்க இருக்கு. சோ அனிமேட்டட் மூவி பார்த்த எல்லா பேத்துக்குமே இந்த படம் கண்டிப்பா ஒரு ரீவாட்சா தான் இருக்க போகுது. அனிமேட்டட் மூவி பார்க்காதவங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன், இந்த லைவ் ஆக்ஷன் மூவி உங்களுக்கு புதுவிதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க போகுது. சோ அந்த ட்ரெய்லர்ல என்னென்ன விஷயங்கள் காமிச்சிருக்காங்க, ட்ரெய்லர் எப்படி இருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீடைலா பார்த்திடலாம். அண்ட் குறிப்பா இந்த வீடியோல நிறைய ஸ்பாய்லர்ஸ் இருக்க போகுது. ஸ்பாய்லர்ஸ்லாம் எனக்கு வேணாம்ப்பா அப்படின்னு சொல்றவங்க வீடியோ வந்த இடத்துல ஸ்கிப் பண்ணிக்கங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்க எல்லா பேருமே மறக்காம வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்கப்பா. சோ ட்ரெய்லரோட ஓப்பனிங்கே நம்ம ஹிக்கப்போட அப்பாவான ஸ்டாய்க்கோட வாய்ஸ் ஓவர்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. இது வரைக்கும் இருக்கக்கூடிய வைக்கிங்ஸ் இனத்திலேயே இந்த பர்க் நகரத்துல இருக்கக்கூடிய சந்ததியினர் மட்டும்தான் டிராகன்ஸ் கூட ஃபைட் பண்றவங்களா இருக்காங்கன்ற மாதிரி நம்ம ஸ்டாய்க் சொல்லுவாப்ல. அதுக்கேற்ற மாதிரி இந்த பர்க் நகரத்துல இருக்கக்கூடிய எல்லா பேருமே டிராகன்ஸை ஹண்ட் பண்ணி வேட்டையாடக்கூடியவங்களா தான் இருப்பாங்க. ஏன் இவங்க மட்டும் இந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்களோட கிராமத்துக்கு அடிக்கடி டிராகன்ஸ் வந்து அங்க இருக்கக்கூடிய ஆடு மாடு கோழி எல்லாத்தையுமே அதுகளோட சாப்பாட்டுக்காக எடுத்துட்டு போயிருங்க. சில சமயங்கள்ல மனிதர்களையுமே வேட்டையாடும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. சோ இப்படி கிராமத்தையே சூறையாடக்கூடிய டிராகன்ஸ் என்ன பண்றது, வேற வழி இல்ல கொண்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பர்க் நகரத்துல இருக்கக்கூடிய எல்லா பேருமே டிராகன்ஸை வேட்டையாடிட்டு இருப்பாங்க. அதுக்கேசே அந்த ட்ரெய்லர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பனி புகை மூட்டத்துக்கு நடுவுல நம்ம ஸ்டாய்க்கும் அவரோட போட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா புறமே காமிச்சிருப்பாங்க. இவங்க எதை தேடி போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிராகன்ஸ் எல்லாமே வசிக்கக்கூடிய நெஸ்ட், அதாவது டிராகன்ஸோட குகைகளை தேடி போயிட்டு இருப்பாங்க. அண்ட் ட்ரெய்லரோட ஓப்பனிங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்டில் ஃபீல்ட காமிச்சிருப்பாங்க. இதனடா பேட்டில் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா, நம்ம ஹிக்கப், ஆஸ்ட்ரேட் அப்புறம் அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய குட்டி பசங்க எல்லாத்துக்குமே டிராகன்ஸ் எப்படி எதிர்த்து போராடுறதுன்னு சொல்லிட்டு இந்த பேட்டில் ஃபீல்ட்ல தான் காபர்ன்ற அந்த வயசானவர் வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்பாரு. சோ அதுக்கான ஒரு பேட்டில் ஃபீல்டு தான் அது எல்லாத்தையுமே தெளிவா காட்டுற விதமா அந்த பேட்டில் ஃபீல்ட்ல நடக்கக்கூடிய சில சண்டைகளையுமே இந்த ட்ரெய்லர்ல ஆட் பண்ணிருக்காங்க. சோ இந்த ட்ரெயினிங் நடக்கக்கூடிய இந்த பேட்டில் ஃபீல்டுல பயங்கரமா டிராகன்ஸ் கூட சண்டை போடக்கூடிய ஆளா நம்ம ஆஸ்ட்ரேட் மட்டும் தான் இருப்பா. இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய எல்லா சின்ன பசங்கள்லயுமே நம்ம ஆஸ்ட்ரேட் மட்டும் தான் ஒரு சூப்பரான வாரியரா இருப்பா. அதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டா நம்ம ஹிக்கப், அவனால டிராகன்ஸ் எதிர்த்து சண்டை போடவே முடியாது. அவனை பார்த்து கிராமத்துல இருக்க எல்லா பேருமே இவன் வந்தாலே எதுவுமே வழங்காதுப்பா அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருப்பானுங்க. பட் இருந்தாலும் தானும் ஒரு வைக்கிங் தான்றத ப்ரூவ் பண்றதுக்காக டிராகன்ஸ் கூட எப்படியாச்சும் சண்டை போட்டு ஒரு டிராகனையாச்சும் ஹண்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சுத்திட்டு இருப்பான். சோ அந்த மாதிரி ஒரு டயத்துல டிராகன்ஸ் எல்லாமே இவங்களோட கிராமத்தை அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஹிக்கப் ஒரு டிராகனை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பொறி வச்சு பிடிச்சிருப்பான். அந்த டிராகன் அந்த பொறியில மாட்டி அடிபட்ட நிலைமையில ஒரு காட்டுக்குள்ள போய் விழுந்திருக்கும். சோ அந்த டிராகனை தேடி காட்டுக்குள்ள போற ஷாட்ஸ் தான் இது எல்லாமே. அப்படி ஹிக்கப் சிறை பிடிச்ச அந்த டிராகன் என்னதுன்னு சொல்லி பார்க்கும்போது அதுதான் நைட் ஃபியூரின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு டிராகன். இருக்கிறதுல ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டிராகன். அந்த டிராகனை தான் நம்ம ஹிக்கப் வந்து பாத்தீங்கன்னா சிறை பிடிச்சிருப்பான். அந்த டிராகனை பார்த்தோன்னே போட்டு தரலாம் சொல்லி தான் போவான். ஆனா அது பாவமா அவன் ஒரு லுக் விடும் பாருங்க, அவ்வளவுதான். இதுக்கு மேல அந்த டிராகனை கொல்றதுல எந்த பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த டிராகனை வந்து பாத்தீங்கன்னா காப்பாத்தி விட்டுருவான். என்னதான் காப்பாத்தினாலும் அவனை வந்து பாத்தீங்கன்னா அந்த டிராகன் அட்டாக் பண்ண தான் வரும். பட் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தான் ஒரு பாண்டே உருவாகும். இந்த வந்து பாத்தீங்கன்னா அனிமேட்டட்ல ரொம்பவுமே சூப்பரா காமிச்சிருப்பாங்க. அந்த சேம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க லைவ் ஆக்ஷன்லயுமே சூப்பரா கொண்டு வந்திருக்காங்க. பட் என்னதான் இவங்க அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் அக்யூரேட்டா கொண்டு வந்திருந்தாலும் என்ன இருந்தாலும் அனிம் தாங்க பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். எதனால சொல்லி பாத்தீங்கன்னா டிராகன்ஸ்னாலே மனிதர்களை கொல்லக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு இதனால் வரைக்கும் ஹிக்கப் நினைச்சிட்டு இருப்பான். அந்த பக்கம் மனிதர்கள்னாலே டிராகன்ஸை ஹண்ட் பண்ணக்கூடியவங்கன்னு சொல்லிட்டு டிராகன்ஸ் நினைச்சிட்டு இருக்கும். சோ எல்லா மனுஷங்களும் கெட்டவங்க கிடையாது, எல்லா டிராகன்ஸும் கெட்டது கிடையாது அப்படின்றத எந்த ஒரு டைலாக்ஸும் இல்லாம அழகா எக்ஸ்பிரஷன்ஸை மட்டுமே வச்சு காமிக்கக்கூடிய ஒரு போர்ஷன் தான் நம்ம ஹிக்கப்பும் நைட் ஃபியூரியான டூத்லெஸும் மீட் பண்ணக்கூடிய இந்த போர்ஷன். சோ இந்த ஒரு விஷயம் அனிமேல பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. லைவ் ஆக்ஷன்லயுமே நல்லா தான் கொண்டு வந்திருக்காங்க. பட் மூவியா பார்க்கும்போது மட்டும் தான் அதை ரியல் டைமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சோ இப்படி நைட் ஃபியூரியை மீட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த டிராகனை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக நம்ம ஹிக்கப் அவங்க கிராமத்துல இருக்கக்கூடிய டிராகன்ஸ் பத்தின ஒரு புக்கை எடுத்து அதுல நைட் ஃபியூரியை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பான். அந்த ஒரு போர்ஷன்ஸ் தான் இதெல்லாமே. இதுல நைட் ஃபியூரி ரொம்பவே மோசமானது அப்படின்றது மட்டும் தான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதோட போட்டோ கூட வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆயிருந்திருக்காது. அதுக்கப்புறமா டெய்லி நம்ம நைட் ஃபியூரி போய் மீட் பண்றது, அதுக்கு சாப்பாட்டுக்கு மீனெல்லாம் பிடிச்சு கொண்டு போய் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹிக்கப் வந்து பாத்தீங்கன்னா நைட் ஃபியூரியை ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துப்பான். அந்த இடத்துல அவங்களோட பாண்டு வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே பெருசாகும். இப்படி ஹிக்கப் மீனை கொண்டு போய் கொடுக்கும் போதா நைட் ஃபியூரி அதோட பல்ல வந்து பாத்தீங்கன்னா உள்ள எடுத்துக்கிறோம். அந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு தான் டூத்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேரே வைப்பான். அது மட்டும் இல்லாம ஹிக்கப் டூத்லெஸ் பிடிக்க ட்ரை பண்ணிருக்கும் போது அதோட வால்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபிங் வந்து பாத்தீங்கன்னா உடைஞ்சு போயிருந்திருக்கும். அது இருந்தா மட்டும் தான் டூத்லெஸ்ஸால பறக்கவே முடியும். சோ அதை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவனாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிங்கர் ரெடி பண்ணுவான். சோ அந்த ரெடி பண்ணக்கூடிய போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரெய்லர்லயுமே ஆட் பண்ணியிருந்தாங்க. என்னதான் அவன் ஃபிங்கெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாலும் டூத்லெஸ்ஸால ஹிக்கப்போட உதவி இல்லாம பறக்கவே முடியாது. சோ அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ட்ரைனிங்ல எடுக்க ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டயத்துல தான் ஆஸ்ட்ரேட் ஹிக்கப் வந்து டிராகன்ஸ் கூட எல்லாம் பழகிட்டு இருக்கான்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிருவா. கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாம அவங்க கூட பயங்கரமா சண்டை போடுவா. நம்ம கிராமத்துல இருக்கவங்களோட சண்டை தான் நம்மளோட சண்டையுமே. அவங்க டிராகன்ஸ்
டிராகன்ஸை சுத்தமா வெறுக்கிறாங்க. அப்படின்றப்ப நம்மளும் டிராகன்ஸை வெறுத்துதான் ஆகணும், டிராகன்ஸோட நம்மளால ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவா. நீ எந்த பக்கம் இருக்க போற அப்படிங்கிற மாதிரி ஆஸ்ட்ரேட் கேட்பா. சின்ன சின்ன டைலாக்ஸை கூட சேஞ்ச் பண்ணாம அப்படியே லைவ் ஆக்ஷன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா தான் டிராகன்ஸோட நெஸ்ட் தேடி போயிருந்த நம்ம ஹிக்கப்போட அப்பா திரும்பி வீட்டுக்கு வந்திருப்பாரு. அவர் வந்ததுக்கு அப்புறமா தான் ட்ரைனிங் செக்ஷன்ல ஹிக்கப்போட ஃபைனல் பேட்டில் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். அந்த பேட்டிலுக்கு ரெடி ஆகுன்னு சொல்லக்கூடிய போர்ஷன் தான் இந்த ஒரு போர்ஷன். நம்ம ஆஸ்ட்ரேட் கேட்டா இல்லைங்களா, நீ டிராகன் சைடு எடுக்க போறியா இல்ல நம்ம கிராமத்தோட சைடு எடுக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம ஹிக்கப் பதில் சொல்ற விதமா தான் இந்த ஃபைனல் ட்ரைனிங் வந்து பாத்தீங்கன்னா அமைக்கப்பட்டிருக்கும். இந்த இடத்துல நம்ம ஹிக்கப் எதிர்த்து சண்டை போடக்கூடிய அந்த டிராகன் வந்து பாத்தீங்கன்னா மான்ஸ்டர்ஸ் நைட்மேர். இந்த கிராமத்துல இருக்கிறதுலே ரொம்ப மோசமான ஒரு டிராகன். அந்த டிராகன் கூட தான் நம்ம ஹிக்கப்க்கு ஃபைனல் பேட்டில் இருக்கும். அந்த இடத்துல நம்ம ஹிக்கப் என்ன பண்றானா, நீங்க எல்லா பேருமே இதை பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராகன் கூட எதிர்த்து சண்டை போடாம அதுகிட்ட நான் சாதாரண ஒரு மனுஷன் தான், வைக்கிங் கிடையாது அப்படின்ற மாதிரி சரணடைவான். இவன் இப்படி சொன்னதுக்கு அப்புறமா அந்த டிராகன் பாத்தீங்கன்னா இவனை அட்டாக் பண்ணாம அமைதியா தான் இருக்கும். இதை பார்த்து எல்லா பேருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியப்படுவாங்க. அந்த போர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெய்லர்ல அமைக்கப்படலாம். ஆனா அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய தரமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கும். அதெல்லாம் நீங்க மூவி பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த போட்டியில நடந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டாய்க் வந்து பாத்தீங்கன்னா டிராகனோட நெஸ்ட்டை கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு போயிருப்பாப்ல. அங்க இருக்கக்கூடிய டிராகன்ஸ் எல்லாத்தையுமே அழிக்க போறதா சொல்லிட்டு போயிருப்பாரு. ஸோ நம்ம ஹிக்கப் இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய போர்ஷன் தான் இது. அந்த இடத்துல நம்ம ஆஸ்ட்ரேட் வந்துட்டு நீ எல்லாத்தையுமே இழந்துட்டேன், இதுக்கப்புறமா நீ என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஸ்டூபிடான ஒரு விஷயத்தை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லுவான். அதை தான் நீ ஆல்ரெடி பண்ணிட்டியே அப்படின்ற மாதிரி ஆஸ்ட்ரேட் கேட்க, அப்ப இதை விட கிரேசியா ஒரு விஷயம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிராமத்துல இது நாள் வரைக்கும் பிடிச்சி வச்சிருக்கக்கூடிய டிராகன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஆளுக்கு ஒரு டிராகன் அப்படின்ற மாதிரி பிரிச்சு கொடுத்து அந்த டிராகன்ஸோட ஹெல்ப் மூலமா டிராகன் நெஸ்ட் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஹிக்கப்போ அவங்க டீமும் சேர்ந்து போயிருப்பாங்க. அங்க போய் பார்த்தா நம்ம ஸ்டாய்க்கு அங்க இருக்கக்கூடிய டிராகன்ஸ் எல்லாத்தையுமே அழிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அங்க குகையில இருந்து இன்னொரு பெரிய டிராகன் வெளியே வரும். ரெட் டெத் அப்படிங்கிற இந்த ஒரு டிராகன் தான். இந்த டிராகன் கூட சண்டை போடக்கூடிய போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் எடுத்திருக்காங்க. உண்மைக்கு லைவ் ஆக்ஷன்ல சூப்பரா இருக்குது. நெருப்பெல்லாம் விட்டு அங்க இருக்கக்கூடிய போட்ஸ் எல்லாத்தையுமே அழிக்கக்கூடிய போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு டிராகன் கூட சண்டை போடக்கூடிய போர்ஷன்ஸா ஃபைனல் பேட்டில் இருக்க போகுது. ஸோ இந்த ஒரு ஃபைனல் பேட்டில் தான் டிராகன்ஸ் எல்லாமே கெட்டது கிடையாது அப்படிங்கிறத ஸ்டாய்க் வந்து புரிஞ்சுக்கிடுவாரு. அதுவும் நம்ம டூத்லெஸ் மூலமா. ஸோ அது எப்படி என்னன்றதெல்லாம் நீங்க மூவி பார்த்து தெரிஞ்சுக்கங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ ஓவராலா ட்ரெய்லர்ல காமிக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுல நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்டோரியை கட் பண்ணி தான் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நீங்க மூவி பார்த்து ரியல் டைமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது இன்னுமே நல்லா இருக்கும். ஸோ என்ன கேட்ட ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நல்லா இருக்கு, குவாலிட்டியாவும் இருக்கு. ஆனா ஸ்டோரி மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருந்திருக்கலாம். எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாம அனிமில் இருக்கக்கூடிய விஷயத்தை அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அது வேணா ஆல்ரெடி அந்த படத்தை பார்த்தவங்களுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்டா தெரியலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் ரீவாச்சா இருந்தாலுமே ஒர்த்தா இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம லைவ் ஆக்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் பாயிண்ட் சொல்லி பாத்தீங்கன்னா கேஸ்டிங். நீங்க அனிமில பாத்தீங்கன்னா நம்ம ஹிக்கப்போட வயசு வெறும் 10ல இருந்து 12 தான் இருக்கும். பட் லைவ் ஆக்ஷன்ல அவனை பாக்குறதுக்கு ஆல்மோஸ்ட் டீனேஜ் வயசுல இருக்கான். ஒரு 18-19 வயசு கிட்ட இருக்க மாதிரி இருக்கான். ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கே இவ்வளவு பெரிய ஆளை கேஸ்ட் பண்ணிக்கணுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா தேவையில்லைன்னு தான் சொல்லுவேன். இன்னும் கொஞ்சம் சின்ன பசங்களா கேஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அதே மாதிரி தான் ஆஸ்ட்ரேட் மற்ற பசங்கன்னு சொல்லிட்டு எல்லா பேருக்குமே கேஸ்டிங் கொஞ்சம் சொதப்பின மாதிரி தான் தோணுது. ஆனா நம்ம ஹிக்கப்போட அப்பாவான ஸ்டாய்க்கா நடிச்சிருக்கக்கூடியது ஜெரால்ட் பட்லர். அனிமில ஸ்டாய்க்கோட கேரக்டருக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்ததுமே இவர் தான். இவர் யாரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியலன்னா 300 மூவில லியோனிடஸ் கேரக்டர் நடிச்சிருக்கக்கூடியவர் தான். திஸ் இஸ் ஸ்பார்ட்டா அப்படின்னு சொல்லி கத்துவார்ல, அவர் தாங்க அவரு. ஸோ இவரோட கேஸ்டிங் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாய்க் கேரக்டருக்கு உண்மைக்கு பெஸ்டான ஒரு கேஸ்டிங் தான். அவரை தவிர்த்துட்டு மற்ற கேஸ்டிங் எல்லாம் பெருசா ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி தான் தோணுது. பட் பாப்போம், படம் ரிலீஸ் ஆனதானே எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியும். ஸோ அந்த ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு, உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல வந்து பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.